ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரீசனிங்கில் ஆல்ஃபாபெட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த ரீசனிங் டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி தரக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப், ஃபாரஸ்ட் எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீசனிங் டாபிக். ஓகேங்களா? அதுபடி அது ரீசனிங்கில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துன்னு வரோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் போடுற வீடியோ நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழ்கண்டவற்றை அகர வரிசைப்படி எழுதுக. அவற்றில் எந்த வார்த்தை நடுவில் வரும்? அகர வரிசைனா ஆங்கில அகர வரிசை, அதாவது ஆல்பாபெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதில் ஏலேருந்து இசட் வரைக்கும் இந்த ஆர்டரில் நம்மள எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? என்னென்ன மொத்தம் 5 வேர்டு கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ராப், செகண்டு ரீடு, பிளே, பேக், வாண்ட். இதில் இது ஆங்கில அகர வரிசை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வரும். அதுக்கப்புறம் பி. பியில் ஏழுன்ற ஒரு வார்த்தை கிடையாது, ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தை கிடையாது. செகண்ட் பியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது, பேக்னு இருக்குது. அப்போனாக்கா பேக்கு. அதுக்கப்புறம் சி, டி. சியில் எதுவுமே கிடையாது, டியில் இருக்குது ட்ரா. இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ. இந்த வேர்டில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பி இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே. அதில் கியூ கிடையாது. அதுக்கப்புறம் ஆரில் வேர்டு இருக்குது, ரீடு. அப்புறம் எஸ், டி, யூ, வி. இதில் எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்தாக்கா டபிள்யூ. டபிள்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா வாண்ட். அதுக்கப்புறம் எக்ஸ், ஒய், இசட் இருக்குது. ஆனால் இங்கே எல்லா வேர்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா, ஆங்கில அகர வரிசை எப்படி எழுதுன்னு சொல்லிடுச்சு. பி, அதுக்கப்புறம் சி வரும், சி கிடையாது. டி, இ, எஃப், ஜிஹெச். அது அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னாக்கா பி வரும், ஆர் வரும், டபிள்யூ வரும். இப்போது ஆங்கில அகர வரிசை எப்படி எழுதியாச்சு. அதில் என்ன கேட்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அவற்றில் எந்த வார்த்தை நடுவில் வரும்? மிடில், சென்டரில் எது வரும்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 4, 5. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே. ப்ளேன்ற வார்த்தை தான் மிடில், அதாவது நடுவில் வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வார்த்தை ஆங்கில அகராதிப்படி 4வது எழுத்தாக வரும்? இதில் ஃபால்ஸ், ஃபாலோ, ஃபெய்த்ஃபுல்லி, ஃபுல், ஃபாலிபிள். மொத்தம் 5 வேர்டு கொடுத்துறாங்க. இதில் ஆங்கில அகராதிப்படி எழுத சொல்லிக்கிறாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதில் 4வது எழுத்தாக எது வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லா வேர்டும் காமனாக இருக்குது, எஃப், எஃப். செகண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஏ, இங்கே ஓ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ஓ, ஏ. அப்போனா ஏல இருக்குது எல்லாத்தையும் எழுதிப்போம். ஃபால்ஸு, ஃபெய்த்ஃபுல்லி, ஃபாலிபிள். அதுக்கப்புறம் ஓல இருக்கிறது எழுதிப்போம். ரெண்டு வேர்டு முடிச்சாச்சு நம்ம. இப்போ இந்த 2 வேர்டு முடிச்சிட்டோம். அடுத்து 3வது வேர்டு போனோம். எல் இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே ஓ இருக்குது. அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா ஐ வந்துடும். ஓகேங்களா? 3வது வேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ஏபிசிடின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஃபஸ்ட்டு வரும். அப்படின்னா ஃபெய்த் ஃபுல்லி. அதுக்கப்புறம் எல்லு தான் வரும். ஓகேங்களா? ஐக்கு அப்புறம் எல்லு, அதுக்கப்புறமா தான் ஓ வரும். அப்படின்னாக்கா எஃப், ஃபால்ஸு, ஃபாலோ, ஃபுல். இது 3 ஒரு கேட்டகரி, இது 2 ஒரு கேட்டகரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு 2 வேர்டில்
ஓகேங்களா. இது எஃப்ஏ எஃப்ஏ எஃப்ஏ, இது எஃப்ஓ எஃப்ஓ. ஓகேங்களா. இது 3 ஒரு கேட்டகரி, இது 2 ஒரு கேட்டகரி. 3வது எழுத்துல இங்க செகண்ட்ல இருந்தது மாறிடுச்சு. அதே போல 4வது எழுத்துல மாறும். இந்த 3வது எழுத்துல நமக்கு தெரிஞ்சிடும். 4வது எழுத்தாக வருவது எதுன்னு கேட்டாங்க. 1 2 3 4 ஃபாலோ தான் 4வது எழுத்தா வரும். ஓகேங்களா. இந்த 3வது லெட்டர் பார்க்குறப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 4வது லெட்டர் பார்க்க தேவையில்ல, டைம் தான் வேஸ்ட் ஆகும். 3வது லெட்டரும் பார்த்து சேமா இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா. 3வது லெட்டர் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபாலோன்றது என்ற வேர்டுன்றது 4வது எழுத்தா வந்துச்சு.